ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கேரட் கேக் தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் நான் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே செஞ்சுட்டேன். இதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணுறேன். இதை நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு மட்டும்தான் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான கேக் ரெசிபி தான். ப்ளம் கேக் அளவுக்கு ரொம்ப ப்ராசஸ்லாம் இதில் இருக்காது. டக்குனே செஞ்சு முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹெல்தி கேக் ரெசிபி தான். இது நீங்கள் பிகினராக இருந்தால் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா டெக்ஸ்சர் இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது, ஸ்பாஞ்சியாக நல்லா மாய்ஸ்டாக இருக்குன்னு வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார்லேயோ இல்லை பிளெண்டர்லேயோ 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 75 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதே பவுல்லே 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 75 ml இருக்கும். இது ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணி செய்யும் போது உங்களுக்கு டெக்ஸ்சர் இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கலாம். அப்படி முட்டை வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தயிர் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் 25 கிராம் இருக்கும். எப்போவுமே நீங்கள் கேக் செய்யும் போது எந்த கப்பு ஸ்டார்டிங் யூஸ் பண்ணுறீங்களோ லாஸ்ட் வரையும் அதே கப் தான் யூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் மாறாமல் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு கேக்கோட டெக்ஸ்சர் நல்லா இருக்கும். உங்கள்கிட்ட பீட்டர் இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும் டெக்ஸ்சர். இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மைதா வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டையை நான் பொடி பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஜாதிக்காய் பவுட்ரு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சுக்கு பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா சளிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே கேக் செய்யும் போது நல்லா சளிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கட்டி ஏதாவது தூசி ஏதாவது இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பவுடராக இருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு துருவன கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட டெல்லி கேரட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட நார்மலான கேரட் தான் இருக்குது. ஸோ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூடான பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பால் அந்த அளவுக்கு தேவைப்படாது. கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு திக்காக இருக்கணும், ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. ஏன்னா கேரட்லேயே அதிகமாக தண்ணி இருக்கும். ஸோ பார்த்து பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தடவை மட்டும் நான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். மிச்சமே இருக்குது பால், அந்த அளவுக்கு தான் தேவைப்படும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் முந்திரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிஸ்மிஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா. இதுக்கு நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மைதா நம்ம எதுக்கு மிக்ஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஆட் பண்ணியிருக்க நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் கீழே போய் செட்டில் ஆகிடும். அது அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்காண்டி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மைதாவோட ஆட் பண்ணியிருக்கும் போது அங்கங்கே நம்மளுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கும். இல்லைனா எல்லாமே கீழே போய் செட்டில் ஆயிரும். அதுக்காக பேட்டர் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப தனியாக இருந்துச்சுன்னா கீழே போயிடும். அதனால் பேட்டர் பார்த்து ரெடி பண்ணுங்கள். இப்போ இதில் டேஸ்ட்டுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். பால் பவுடர் பார்த்தீங்கன்னா எல்லா ஷாப்ஸ்லேயும் நார்மலாக கிடைக்குது. பால் பவுடர் ஆட் பண்ணி செய்யும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பேட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தனியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இப்போ நம்ம கடாய் எடுத்துக்கலாம். கடாய் பார்த்தீங்கன்னா நான் நார்மலான நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன். எப்போவுமே கொஞ்சம் கெட்டியான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஸ்டாண்ட் இருந்தால் தாராளமாக ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பெருமனை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மூடி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னன்னாலும் மூடி வச்சுக்கலாம். சுற்றி கேப் இருக்கக்கூடாது. கேப் இருந்தால் அந்த ஏர் ஃபுல்லாக வெளியில் போயிடும். ஸோ நல்லா கேப் இல்லாமல் மூடிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சே ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம கேக் டின் ரெடி பண்ணிக்கலாம். கேக் டின் பார்த்தீங்கன்னா நான் ரவுண்ட் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன ஷேப் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பர் வச்சு நல்லா சுற்றி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பட்டர் பேப்பர் வைக்கிறதுக்கு முன்னாடி நெய் தடவணும். அதுக்கப்புறமும் நெய் நல்லா இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். பட்டர் பேப்பர் வைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அப்படி வைக்காமே நிறைய பேர் செய்வாங்க, ஆனால் ஒழுங்காக வராது. ஸோ பட்டர் பேப்பர் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக டேப் பண்ணிக்கலாம்.
டேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து டெக்கரேஷனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கருப்பு கிஸ்மிஸ், டூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறம் முந்திரி இதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க கடாயில் வந்து வச்சிடலாம். ஸ்டாண்டு மேலே பார்த்து வைங்க கொட்டிடாமல். இதை எவ்வளோ நேரம் பேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் வச்சு நீங்கள் பேக் பண்ணணும். ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வைக்க தேவையில்லை. லோ ஃப்ளேமில் தான் வேகணும். அப்போ தான் கீழேருந்து மேலே நல்லா வந்து உப்பி வரும் உங்களுக்கு. நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயோ ஹை ஃப்ளேம்லேயோ வச்சிட்டிங்கன்னா கீழே நல்லா வெந்துடும். மேலே வேக வேக என்ன ஆகும்னா கீழே கறிக்கிட்டே வரும். ஸோ வந்து லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் நீங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து கேப் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. இது வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கிறோம். சின்ன கேக்காக இருந்தால் சீக்கிரமே வந்துடும். பெரிய டின்னாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து 1 மணி நேரம் வந்து கரெக்டாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சின்னதாக ஃப்ளாட்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 45 நிமிஷத்துலேயே வந்துடும். ஸோ வந்து உங்களுக்கு செக் பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா டூத் பிக்கு இல்லைனா அதை விட பெரிய குச்சி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு நல்லா குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் ஒட்டாமல் நல்லா நீட்டாக வரணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து அந்த டின்னு மேலே நல்லா உப்பி வரும். உங்களுக்கு பேக் ஆகிருக்கா இல்லையான்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். நல்லா சைட்லாம் வந்து ஒரு மாதிரி வந்து லைட் ப்ரௌன் கலரில் வந்திருக்கும். ஸோ வந்து இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். கேக் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு மெதுவாக வந்து டீமோல்ட் பண்ணுங்கள். டீமோல்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எடுக்கும் போதே நான் வந்து டேப் பண்ணலை, தட்டலை, எதுவுமே பண்ணலை. அப்படியே கவுக்குறேன், லைட்டாக அப்படியே வந்துருச்சு. இந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பராகவே வந்துடும். ஏன்னா இந்த கேக் வந்து ரொம்ப வந்து மாய்ஸ்டான கேக்கு. இருக்கிறதுலே ரொம்ப சாஃப்டான கேக் வந்து நான் செஞ்சதுலேயே வந்து இதுதான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. இதில் வந்து நட்ஸை மட்டும் மேலே வந்து கொஞ்சம் அங்கங்கே வந்து பிளேஸ் வந்து மாறி இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வெந்து வரும்போது ரொம்ப ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து உழுக்க போக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நல்லா அது வெந்த பின்னாடி கூட நீங்கள் நட்ஸ் வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நட்ஸு மேலே. அப்போனா நல்லா ஷேப் அழகாகவே இருக்கும். கொஞ்சம் ஷேப் மாறி இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் சைடில் காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா வந்து வெந்து வந்திருக்குன்னு. சைடில் கீழே எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நல்லா பாருங்கள் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கணும் டெக்ஸ்சர் உங்களுக்கு. அப்படின்னா தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். சில பேர் வந்து வேகாமல் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி எடுக்காதீங்க. 1 மணி நேரம் நீங்கள் வேக வச்சிங்கனாலே நல்லா வெந்து வந்துடும். சில நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட டைம் எடுக்கலாம். அது வந்து நீங்கள் வச்சுருக்க டின்னை பொறுத்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீஸ் போட்டுக்கலாம். மெதுவாக வந்து பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பீஸ் போட்டுக்கோங்க. நல்லா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உள்ளுக்கு அந்த டெக்ஸ்சர் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. மேலே கீழே சைடில் எல்லா இடத்துலையும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ பிச்சு பார்க்கலாம் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. பாருங்கள் அப்படியே தொட்டோன்னு உதிருது. அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு அது. ஸோ வீட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைம் இந்த கேக் கேரட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான கேக் ரெசிபி ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கேரட் கேக் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே நான் சொல்லுவேன். ஸோ உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.